தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் வசனம் 4. கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரே, கர்த்தர் எங்களிடத்திலே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே துக்கத்தோடு அல்ல, நாங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாய் ஜெபிக்கிற காரியங்களிலே ஆண்டவரே இன்னும் பதில் கிடைக்காததுனாலே ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருப்பார்களானால் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே மன மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே எங்களுக்கு நீங்க உணர்த்து வைக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்துல நாங்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேண்டுதல்களை எங்களுக்கு நீங்க அருள் செய்கிற தேவனாய் நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் பிலிப்பியருக்கு சொன்னது பிரகாரமாக கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மன நிறைவோடும் இருக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்யறதுக்கு போதுமான தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுதலை கொடுக்கிறதுக்கு போதுமான தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ரட்சிப்பை அருளுக்கு போதுமான தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே. சுகத்தை கொடுக்கிறதுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே அப்பா, நாங்கள் தேவ சமூகத்துல சந்தோஷமா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல வைத்து விட்டு மகிழ்ச்சியோடு இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.